Hi dear students, welcome to A2FC YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல இந்த ஸ்டெப்ல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்காம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் பத்தி தான் டீடைல் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். நம்ம கவுன்சிலிங்லயே தேர்ட் ஸ்டெப், மேஜர் ஸ்டெப், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது. சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் தனி ஸ்டெப்பா தான் நடக்கும். இங்க இந்த அப்ளிகேஷன் டைம்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியது இல்ல. ஓகே, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நடக்கும் அப்படிங்கறது சிம்பிளா பார்த்துடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னா டைம் டேபிள். இந்த டேட்டை ஃபாலோ பண்ணி தான் பாத்தீங்கன்னா நமக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடக்கும். இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான டேட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் அப்படிங்கறத, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்கை மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற டைமுக்குள்ள நம்மளுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். தென் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் 250 rupees பே பண்ணணும். 250 rupees பே பண்ணதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் செலக்ட் பண்றதுக்கான ஒரு டேட் கொடுத்திருப்பாங்க. அந்த டேட்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணனும்னா உங்களுக்கான கோர்சஸ் அண்ட் காலேजेस லிஸ்ட் பை லிஸ்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ப்ளேலயே கவர்மெண்ட் காலேजेस, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேजेस, இஎஸ்ஐ எல்லாமே காமிக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேजेस அண்ட் இஎஸ்ஐ மட்டும் தான் காமிக்கும். செகண்ட் ரவுண்ட்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேजेस எல்லாமே காமிக்கும். சோ உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும், என்ன கோர்ஸ் வேணும், அந்த விருப்ப அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கான லிஸ்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங் 6 காலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த 6 காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, பிஎம்எல்டி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஓடிஏடி, எத்தனை கோர்ஸ் எத்தனை காலேஜ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணணும் ரிசல்ட்டுக்காக. ரிசல்ட் எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியா உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்க கொடுத்திருக்கிற காலேஜ்ல கோர்ஸ்ல உங்களுக்கான கம்யூனிட்டி இல்லனா ஓசி கேட்டகரியில சீட் இருக்குது அப்படின்னு சிஸ்டம் அனலைஸ் பண்ணும். சீட் இருந்துச்சு அப்படின்னா சீட் அலாட் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் சீட் இல்லாத பட்சத்துல நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போகும். இதே மாதிரி உங்க சாய்ஸ்ல உங்க ஆர்டர் கொடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த ஆர்டர்ல ஏதாச்சும் சீட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அலாட் ஆகி ரிசல்ட் டேட் அன்னைக்கு PDF ஃபார்மட்ல ஜெனரலா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த PDFல உங்களுடைய நேமை சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல சீட் அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தென் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு தனியா லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி காலேஜுக்கு சம்பந்தப்பட்ட காலேஜ் வர குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடி நீங்க போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இயர் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம சேனல்ல இன்டிமேட் பண்ணிடுவோம். தொடர்ந்து கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டெப். சாய்ஸ் ஃபில்லிங் இப்ப யாரும் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கான தனி டைம் அதுக்கு கொடுப்பாங்க. அந்த டைம்ல தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இப்ப ஜஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் மட்டும் தான் போடணும். SC, SC, ST கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கறது பே பண்ண வேண்டாம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தென் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் யாரும் செலக்ட் பண்ண கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோர்சஸ் நிறைய காலேஜ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சேஃபர் சைடா குறிக்கும். எத்தனை ஹை கட் ஆஃப் இருந்தாலும் சரி, எத்தனை லோ கட் ஆஃப் இருந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீட் கிடைக்காம போறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.